سيدي. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழி வந்த அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் எப்போதும் உண்டாவதாக. ஆமீன். அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியில் இஸ்லாமிய வரலாறுகளை அனுதினமும் யோசித்து வரக்கூடிய, சிந்தித்து வரக்கூடிய நமக்கு இன்றைக்கும் ஒரு வரலாற்று ரீதியான படிப்பினைக்குரிய ஒரு நபித்தோழரை பற்றிய செய்தி. ஹிஜ்ரி 5வது வருஷம் ரமதானுக்கு பின்னால் ஹஜ்ஜினுடைய காலம் துவங்கி இருக்கக்கூடிய துல்காய்தா மாசம் மதீனாவினுடைய சுற்றுப்புறங்களிலெல்லாம் கொஞ்சம் போர் மேகம் சூழ்ந்திருந்த சூழலில் நாமெல்லாம் அறிந்திருக்கிற அகழ் யுத்தம் ஆங்காங்கே அகழ் தோண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. மதீனாவை சுற்றிலும் எதிரிகளுக்கு அகழ்கள் தோண்டப்பட்டு முஸ்லிம்கள் ஒரு விதமான போர் சூழலில் இருந்த போதுதான் சில நிகழ்வுகள் நடந்தது. மதீனாவில் இருக்கின்ற பனு ஹாரிசா, பனு அஷ்ஹல், பனு அஷ்ஹல்களுடைய தலைவராக இருந்த இளம் வயது சஹாபி, சுமார் 35 வயதில் இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனத்து அன்சாரிகளில் வீரம் நிறைந்த ஒரு சஹாபியின் பெயர் சொல்லுங்கள் என்று கேட்டால் நிறைய வரலாற்றாசிரியர்கள் இவர் ஒருவர் பெயரைத்தான் சொல்லுவார்கள், சஅத் இப்னு முஆத். பத்ர் தொடங்கி இதோ இப்பொழுது அகல் யுத்தம் வரைக்கும் அப்படியே கண் இமைக்காமல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த சஹாபி ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அகல் போரின் போது போருக்கான கவச உடை அணிய வேண்டும், ஆனால் கவச உடை முழுமையாக இல்லாமல் சின்ன உடையை அணிந்து கொண்டு அதோ போகிறார் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஅத் அவர்களுடைய தாயாரை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு சொல்லுவார்கள், அம்மா, உங்கள் மகன் சஅத் போகிறார், உருக்கு சட்டை அவருடைய போர்க்கவசம் அவ்வளவு நிறைவாக இல்லையே, ரொம்ப சின்னதாக இருக்கிறதே, தாக்கினால் தாக்குதலுக்கு உட்பட்டு விடுமே என்கிற கவலையை தாயிடம் தெரிவிக்க, அவன்தான் ஷஹீதாக வேண்டும் என்றல்லவா சொல்லுகிறான், போகட்டும் என்று சொல்லுவார் தாய். ஏதோ மேலே வந்து உட்கார்ந்து விட்ட கொசுவை ஈயை விரட்டுவது போல, அல்லது மேனியிலே பட்ட தூசுவை தட்டி விடுவது போல பையனுடைய உயிர் போர்க்களத்திலே போக வேண்டும் என்கிற அந்த ஷஹீதின் பாக்கியம் சர்வசாதாரணமாக சொல்லுவார் அந்த தாய். இவர்கள் பார்த்து கொண்டிருக்கவே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு போவார்கள். சிறிது நேரத்திலேயே பல்வேறு போர்களில் எதிரிகளை சங்கநாதம் பாடிய, எதிரிகளை துவைத்து எடுத்த, அவர்களுக்குள்ளே புகுந்து விளையாடிய சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய கையில் பட்ட ஒரு மிகப்பெரிய அம்பு மிகச் சரியாக தாக்கி கடுமையான காயம் ஏற்பட்டு உடனடியாக அவர் வீழ்ந்த போது
சஅத் இப்னு முஆதின் மீது கொண்ட தனிப்பிரியம், சஅத் இப்னு முஆதின் மீது கொண்ட அதிகமான பாசம், வானத்திலேயும் கூட அவர்களுக்கு இருந்த மரியாதையை விளங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅத் இப்னு முஆத வீட்டுக்கு எடுத்துட்டு போகாதீங்க, அவருக்கு அருகில் இருந்து பார்த்து கொள்ளவும் மருத்துவம் செய்யவும் நான் இருக்கிறேன். மஸ்ஜிது நபவியில முதல்ல ஒரு கூடாரம் போடுங்க, அந்த கூடாரத்துல சஅத் இப்னு முஆத படுக்க வைங்க, நானே சஅத் இப்னு முஆதை கவனித்துக் கொள்ளுகிறேன் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அந்த சஹாபிக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். மறுபக்கம் உடனடியாக தயார் செய்யப்பட்டது மஸ்ஜிது நபவியின் ஓரத்தில் ஒரு கூடாரம். முஹத்திஸீன்களும் இஸ்லாமிய வரலாற்றாசிரியர்களும் அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், போர்க்களத்தில் நிவாரணம் மேற்கொள்ளுகிற பணியில் போர்க்களத்தில் நியமிக்கப்பட்ட நடமாடும் மருத்துவமனைகளில் முதல் மருத்துவமனை இஸ்லாமிய வரலாற்றில் இதுதான் என்று எழுதுவார்கள். சஅத் இப்னு முஆதுக்கு அமைக்கப்பட்ட அந்த கூரை கொட்டகையை, நடமாடும் மருத்துவமனை, திடீரென்று முளைக்கும் அல்லவா போர்க்கள நேரங்களில் அந்த எமர்ஜென்சி மருத்துவமனைகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டார். அன்றைய காலத்தில் ருஃபைதா அஸ்லமியா என்ற ஒரு பெண்மணி இருந்தார். ருஃபைதா அஸ்லமியா தான் அன்றைய தேதியில் ஆபரேஷன்கள் உள்ளிட்ட ஆழமான காயங்கள் வரை மருந்து போடக்கூடியவர். ருஃபைதா அஸ்லமியா வரவழைக்கப்பட்டார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சிகிச்சை தரப்பட்டது. கூட சில சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்கள். மிக குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே உம்மு அத்தியா என்ற பெண்மணியும், ரபீஅ பின்த் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெண்மணியும், உம்மு கபஷா என்ற பெண்மணியும், இவர்களெல்லாம் இக்கால வார்த்தையில் சொல்லுவதானால் அக்காலத்தில் இவர்கள் நர்சுகளாக செயல்பட்டார்கள். பணியாளருக்கு செவிலியர்களாக இருந்து தேவையான மருந்துகள் பக்குவங்கள் கொடுத்து கவனித்துக் கொள்ளுகிற பணியை செய்தார்கள். இது இப்படியே மருத்துவ ரீதியான இஸ்லாமிய வரலாறு இங்கிருந்து தொடக்கம். நாம் இப்பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வருவோம். அடிபட்டு கிடக்கிற சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அன்னலாரின் நேரடி அரவணைப்புக்கு கீழே இருக்கிற சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, சில நாட்கள் அந்த ஆறாத காயங்களின் ரணங்களின் சிகிச்சை எந்த பலனும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி அவர்கள் மரணத்தை தழுவிடுவார்கள். அவர்கள் மரணித்த செய்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தபோது இன்னும் தெரியவில்லை. முதலில் சஅத் இப்னு முஆதின் மரணத்தை ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் வந்தார்கள், வஹியாக வந்தார்கள். மன் ஹாதல் மையித், யார் இந்த மையித்? அல் அப்து ஸாலிஹ் அல்லதி ஃபுத்திஹத் லஹு அப்வாபு ஸமா வஹ்தஸ லஹுல் அர்ஷு. வானத்தின் எல்லா கதவுகளும் இந்த மௌத்தா போன ஒருத்தருக்காக திறக்கப்படுகிறதே, யார் இவர்? கேட்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வானத்தில் இருக்கிற அர்ஷ் லேசாக மரியாதை நிமித்தம் ஆடுகிறதே, மரியாதைக்கு அசைகிறதே, யார் இவர்? ஜிப்ரீல் கேட்டது தாமதம். அவசரத்தில் ஆடைகளை இழுத்து கொண்டு அப்படியே போவார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்தால் ஹதீஸில் வருகிறது, கது வஜதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கது மாத், அவங்க மௌத்தா போயிருந்தாங்க ஏற்கனவே. கிட்டத்தட்ட இது போர்க்களத்தில் வாங்கிய அடிக்கு பின்னாலே ஏற்பட்ட மரணம். இது ஷஹீது, ஷஹாதத் ஆகிவிட்டார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவின் வரலாறு 10-15 தொடர்களிலே பேசினாலும் தீராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபி அவர்கள். எல்லா சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட விரைந்தார்கள், ஓடினார்கள். குளிப்பாட்டவும் கஃனிடவும் அதற்கும் இதற்கும் வேலைகளுக்காக ஓடினார்கள். கடைசியாய் கபிரிஸ்தானுக்கு தூக்கிச் செல்ல, அடக்கஸ்தலுக்கு தூக்கிச் செல்ல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை தூக்க தங்கள் பலத்தை பிரயோகித்து இறக்கினால் அங்கே எந்த பலமும் இல்லை, சுமை இல்லை. தூக்கினால் குழந்தையை தூக்குவது போல இருக்கிறது பாடி. ஆனால் மிக உயரமானவர்கள், மிக அகலமான உடலுடையவர்கள், குண்டு என்றும் சொல்லலாம், உயரம் என்றும் சொல்லலாம். 37 வயதுக்கு உரித்தான திடகாத்திரமான தோற்றம்.
சாமானியமான ஜனாசாக்களை 4 பேர் தூக்க வேண்டும் என்றால் இவரை 8 பேர் தூக்க வேண்டும். அதுவும் இறந்ததற்கு பிறகு வயிற்று இன்னமும் கூடியிருக்க வேண்டும். தூக்கினால் குழந்தையை போல இருக்கிறது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சோகத்தோடு அங்கே அமர்ந்திருந்த அவர்களிடத்தில் கேட்பார்கள், சஅத் இப்னு முஆத் தூக்கணும், அவர் ஒண்ணுமே இல்லாம பொசுக்குன்னு இருக்கிறாரு, உடல்நலம் சரியில்லாம அப்படி ஆயிருச்சா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள், வானத்தின் கதவுகள் இவருக்கு திறக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? அரிசி இவருக்கு மரியாதை நிமித்தம் அசைந்து கொடுக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போது நீங்கள் தூக்குவது அல்ல உண்மையான வயிற்று, மலக்குகள் தூக்கி கொண்டிருப்பதால் உங்களுக்கு சுமை தெரியவில்லை என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைன்னல் மலாயிகத தஹ்மிலு சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மலக்குகள் தூக்குவார்கள். கபரிலே தாங்களாக இறக்கி கண்ணீருக்கு இடையில் அடக்கம் செய்து கபரின் அருகிலே அமர்ந்து சஅத் இப்னு முஆதின் மரண சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு சோகமயத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலேயும் கபருடைய நெருக்குதலை பற்றி சஹாபாக்களுக்கு விளக்குவார்கள். ஒவ்வொரு ஜனாசாவின் போதும் தஃபனின் போதும் அது குறித்த உபதேசத்தை தருவதற்கு தயங்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தவறவில்லை. சொன்னார்கள், கபருக்கென்று ஒரு நெருக்குதல் இருக்கிறது. இன்னலில் கப்ரி லக்தத்தன் லவ் நஜா மின்ஹா லநஜா சஅத் இப்னு முஆத். ஒருவேளை அந்த கபருடைய நெருக்குதல்ல இருந்து ஒரு நெருக்காவது நெருக்கித்தான் ஆகும். அந்த நெருக்கத்துல இருந்து கூட தப்பிக்கணும்னு உலகத்துல யாராவது இருந்தா இந்த சஅத் இப்னு முஆத் தப்பிச்சிருப்பாரு. ஒரு நெருக்கி அவரை விட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ் என்று கத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த அதிர்ச்சியிலிருந்து அல்லாஹு அக்பர் என்று மகிழ்ச்சியோடு கத்தினார்கள். பிடித்த கபரு விட்டு விட்டது என்றார்கள். எல்லோரையும் கபரு நெருக்கும், தப்பிப்பதாக இருந்தால் சஅத் இப்னு முஆத் தப்பித்திருக்கலாம் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணமும் மரணப்படுகொழியின் வாழ்க்கையும் கபருனுடைய நெருக்குதலும் உயர்ந்த சஹாபிகளின் இது போன்ற வரலாறுகளுக்கு முன்னால் பாவிகளான நாமெல்லாம் எம்மாத்திரம் அல்லாஹுவிடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா இம்மையை, மன்னரையை, மறுமை வாழ்வை, எல்லா வாழ்க்கையையும் சிறப்பாக ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.